அதாவது மனிதர்கள் வந்து நிலையா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறாங்க. போய்க்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த உலகம் முழுக்க போயாச்சு. இதுக்கு மேல வேற்று கிரகத்துக்கு போணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்டின்னா, மனிதர்களுக்கே பிடிக்கல. இந்த உறவுகள பிடிக்கல. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன்றாங்க. தனிமைய விரும்புறாங்க. மனிதர்களே இல்லாத ஒரு இடத்துக்கு போணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதுக்கெல்லாம் என்ன இந்த முயற்சி மனிதர்களுடைய வாழ்க்கை முறைய பாருங்க. நான் வெளிநாடு போறேன், அப்ராட்ல போய் செட்டில் ஆகுறேன். அல்லது வந்து வேலை ஏதாவது ஒரு காரணம். இந்த மனிதர்களிடமிருந்து விலகுவதற்கு அல்லது பெண்களிடமிருந்து விலகுவதற்கு ஆண்களுக்கு ஒரு காரணம். நான் வேலைக்கு போறேன், குடும்பத்துக்காக உழைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போறது, படிக்கிறதுக்காக போறேன். இப்படி நமக்கு ஒரு காரணம் காரணத்தை தேடுகிறார்கள். தனிமை நாடுவதற்கு நமக்கு ஒரு காரணத்தை தேடுகிறார்கள். அப்புறம் சுற்றுலா போறேன், டூர் போறேன், அது போறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள்லேருந்து விலகுறதுக்கு தான். நிலையா ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியல. அ அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மனிதர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான். மனிதர்கள பார்த்தா எதிர்மறையான சிந்தனைகள், மனசுல அமைதி வர மாட்டேங்குது, மனுஷங்கள புடிக்க மாட்டேங்குது. அதுதான் காரணமா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம சாப்பிடுற உணவுகள் இருக்குல்ல, அதுதான் காரணம். இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் வந்து உப்பு. முக்கியமா உப்பு. இப்ப நான் சொன்ன இந்த உணவுகள சாப்பிடுறதுனால, மனிதர்களே பிடிக்கல. மனிதர்களிடம் சண்டை போட வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது. அல்லது சண்டை போடணும், அல்லது மத்தவங்க நம்மகிட்ட சண்டை போடுவாங்க அப்படிங்கிற வன்முறை பயம் ஏற்படுது. சொல்லப்போனா, ஒரு வன்முறை பயம் ஏற்படுகிறது, வன்முறை கோபம் ஏற்படுகிறது. அதனால என்ன வன்முறை பயம் ஏற்படுறவங்க இந்த மனுஷங்கள பார்த்தாலே நமக்கு வந்து மனசுல அமைதி இல்ல. அதனால தனிமையை ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வன்முறை பயம் வருது? ஏன் வன்முறை கோபம் வருது அப்படின்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகள சாப்பிட்டீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஒரு வலிமை வருது. அளவுக்கு அதிகமான வலிமை வருது. ஒரு காய்கறி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வலிமை வராது. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா. பழங்கள சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ வலிமை வராது. ஆனா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாக்கா, அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே, இவங்களுக்கு என்னன்னா, மனுஷங்கள பார்த்தா அ அடிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படின்னுங்கிற எண்ணம் வருது. இந்த உணவுகள சாப்பிட்டாலே ஏன்னா இந்த உணவுகள் உள்ள போனாலே நோய்கள தான் ஏற்படுத்தும். நம்ம நாடி நரம்புகளால இந்த வலிமைய தாங்கிக்க முடியாது. இப்போ ஊக்க மருந்து சாப்பிட்டா உடம்புல அதிகப்படியான வலிமை வரும். ஆனா, அத ஏன் தடை பண்றாங்க? அத சாப்பிட்டா உடம்புக்கு வந்து கேடா மாறும்ல. அது மாரி இது வந்து அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு இதெல்லாம். இது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த வலிமைய வந்து உடம்பால தாங்கிக்க முடியாது. அளவுக்கு அதிகமான வலிமை நல்லது தானே! இப்போ வந்து அ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருங்க. இப்போ அளவுக்கு அதிகமான வலிமை என்பது நல்லது தானே! அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ அளவுக்கு அதிகமான வலிமை வந்தா, ஏன் வந்து அது கேடா மாறுதுன்னா, இப்போ வந்து ஒரு மனித உடம்புல ஒரு யானையோட பலம் இருந்துச்சுன்னா, பலம் வந்துன்னா என்ன ஆகும்? அப்போ பலத்த செலுத்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த உடம்பால அத தாங்கிக்க முடியாது. அது மாரி தான் வந்து மனித உடம்புக்குன்னு இத்தகைய வலிமை இப்போ வந்து ஒரு சிங்கத்துக்கு வருகிற கோபம் நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம தாவர உண்ணி. சிங்கத்துக்கு அந்த கோபம் தேவை. ஏன்னா வேட்டையாடணும். வேட்டையாடும்போது ஒரு காட்டு எருமையெல்லாம் வேட்டையாடணும். அதுக்கு பயங்கரமான கோபம் தேவை, ஆற்றல் தேவை, வலிமை தேவை. அதனால அதற்குரிய வலிமை நமக்கு வந்துச்சுன்னா, நமக்கு அது தேவையில்லங்கும்போது, அந்த வலிமை வந்து நம்ம உடம்ப அது பாதிக்கும். நம்ம ஒரு ஊசி மூலமா சிங்கத்தோட வலிமைய நம்ம உடம்புல ஏத்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அப்ப நம்ம உடம்பு பாதிக்கப்படும்ல. நம்ம உடம்புக்கு அது பொருந்தல. ஒரு ஒரு எலியோட உடம்புல போய் நம்ம வந்து சிங்கத்தோட ஒரு வலிமைய ஏத்துறோம். ஊசி மூலமா ஏத்துறோம். ஒரு உணவு மூலமா குடுக்குறோம் அப்டின்னா, அந்த உணவு சாப்பிட்டா அந்த எலி சிங்கமா மாறிரும். சிங்கத்தோட வலிமை வந்துவிடும். ஆனா எலியா தான் இருக்கும். அப்டின்னா எப்டி இருக்கும்? அது பேய் மாரி மாறிடும். அதுபோல மனிதர்கள் வந்து இந்த உணவ சாப்பிடுறதுனால, ஒரு சிங்கத்த விட பல மடங்கு வலிமை வந்து விடுகிறது. சிங்கம், யானை எல்லாத்தையும் விட பல மடங்கு வலிமை. அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய கட்டடங்கள்ல வாழ்றோம். வானத்தில வானூர்தியில போறோம். அப்படி அந்த மாரி அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது? வலிமை வந்த உடனே மனிதர்கள அடிக்கணும். அந்த வலிமை வந்த உடனே மனிதரோட உதவி நமக்கு தேவையில்ல. காசு குடுத்து அந்த மாரியான உறவுகளை விரும்பாத ஒரு மனநிலை. உறவுகள்ட்ட ஒரு ஈகோ வருது. அதனால தான் மனிதர்கள் நிலையா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க. ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விலகி போணும். உறவே வேண்டாம். மனிதர்கள பார்த்தாலே மனசுல அமைதியின்மை ஏற்படுது. கோபம் வருது. அல்லது அவங்கள பார்த்தா பயம் வருது. வன்முறை ரீதியா ஒரு கோபம் வருது. அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அல்லது அடிச்சுருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வருது. ஏன்னா, இந்த உணவுகள் வந்து வன்முறை உணர்ச்சிய தூண்டுகிறது. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது. அ அப்படி அது ஒரு காரணமா இருக்கு. அப்புறம் இந்த உணவுகள சாப்பிட்டா நம்ம உடம்புல நோய் வரும். நம்ம உடம்போட அது சண்டை போடுது. நம்ம உடல்ல இருக்கிற ஆரோக்கியத்தோட சண்டை போட்டு, அது ஒரு கட்டத்தில நமக்கு நோயா வருது. சுகர் வந்துருது, அது வந்துருது. அதுக்கு இந்த உணவு தான் காரணம். படிப்படியா ஒரு 40 வயசுல சுகர் வந்துருது.
அப்போ இப்படி நம்ம உடம்புக்குள்ளே சண்டை போடுது, நம்ம நோயாளியாக மாற்றுது நம்மளை. அப்படி இருக்கும்போது நம்ம மனுஷங்களை நம்ம வந்து நேசிக்க முடியாது. நீங்கள் ஒரு நோயாளியாக மாறிட்டீங்கன்னா உங்களால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ நம்ம நோயாளியாக மாற்றுகிற உணவுகளை சாப்பிடும்போது இந்த மனுஷங்களே நமக்கு பிடிக்கல. இந்த மனுஷங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து ஒரு ஒரு ஆண் இருக்கான், அவன் நோயாளியாக மாறிட்டான்னா அவன் ஒரு பெண்ணோட ஜாலியாகவே இருக்க முடியாது. அப்போ இந்த இவங்க சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகள்லாம் மனிதர்களை நோயாளியாக மாற்றிக்கிட்டு இருக்குது. மாற்றிக்கிட்டு சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து அந்த நோய் ஆரம்பிச்சாச்சு. அது முற்றிய நிலையில் தான் ஒரு 40 வயசுல தெரிய ஆரம்பிக்குது. அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய்கள் வருது அப்படிங்கிறதால அதை அந்த உடம்பு உணருது. நோய் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது மனுஷங்களை பார்த்தாலே மனுஷங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், அல்லது ஒரு ஆண் பெண் உடல் உறவு எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னா அப்போ மனுஷங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த உணவு என்ன பண்ணுது? நோய்களை வர வைத்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் செய்து விடுகிறது. அதனால மனிதர்களுக்கு பிடிக்கல. இந்த மனிதர்களுடைய அவசியம் எனக்கு என்ன? இவங்க வந்து என் பக்கத்தில் இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் அதனால் போயிட்டே இருக்காங்க. மனிதர்கள் இல்லாத தனிமையை போகணும், தனியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிலையாக இருக்காமல், நான் எதுக்கு நிலையாக இருக்கணும், நான் எதுக்கு என் மனைவியோடு இருக்கணும், நான் எதுக்கு என் கணவனோடு இருக்கணும், இருந்து மட்டும் நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம், நான் உடம்புல அவ்வளோ நோய் வந்துருச்சு, நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, உடல் பருமன் ஆகிடுச்சு, சுகர் வந்துருச்சு, அதனால் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, அப்போ இருந்து மட்டும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாதவங்க வெளிநாட்டுக்கு போயிடலாம், எங்கேயா போயிடலாம், சுற்றிக்கிட்டு ஐயா. அப்போ இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பம் எது? உறவுகளால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னது வேறு ஏதாவது நன்மை இருக்கா? சும்மா ஊர் உலகத்தை சுற்றி பார்க்கலாம், இருக்கிற நோய்களை தருவதாக இருந்தால் கூட இந்த உணவில் சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை தேடி, ஒரு இயற்கைக்கு முரணான அனுபவத்தை தேடி மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. மனிதர்களை பிடிக்கல. இந்த உணவு சாப்பிட்டாலே நீ ஜாலியாக வாழ முடியாது, ஜாலியாக வாழ்கிறதுக்கு உனக்கு உறவுகள் தேவை, ஜாலியாக வாழ முடியாது, நோய் வந்துடும். அப்படிங்கும்போது இந்த உறவுகளோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வேறு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்பத்தை தேடலாம், புதுசாக ஒரு இடத்த போய் தேடி பார்க்கலாம், அல்லது புதிய புதிய உணவுகளை சாப்பிட்டு பார்க்கலாம். நோய்களை தருவதாக இருந்தால் கூட இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நோய் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பயணம் தான் மனிதர்கள் வந்து நாடோடித்தனமாக அலையிறதுக்கு, ஒரு நாடு அந்த நாடு இந்த நாடுன்னு அலையிறதுக்கு, வேற்று கிரகத்துக்கெல்லாம் போகிறதுக்கு, உலகத்தெல்லாம் பார்த்தாச்சு இன்னும் வேற்று கிரகத்துக்கு போகலாம், இந்த மாதிரி வினோதமான விருப்பங்கள், வினோதமான ஆசைகள். அதுக்கு காரணம் இந்த மனிதர்கள் இந்த உண்ணுகிற உணவு தான் காரணம். இந்த உணவு உண்பதால் நோய்கள் வருகிறது. நோயாளிகளுடைய ஆசை தான் வினோதமான ஆசைகள். ஆரோக்கியமாக வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எவனும் வெளியே எங்கேயுமே போக மாட்டான். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான்ப்பா, சந்தோஷமாக வாழக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து ஒரு இடத்த விட்டு வெளியே போக மாட்டான், குடும்பத்தோடு இருப்பான். அவனுக்கு ஏன்னா மனைவியோடு இருக்கணும், கணவனோடு இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும், அப்பா அம்மாவோட இருக்கணும், உறவுகளோட, நண்பர்களோட சந்தோஷமாக வாழ தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி நாடோடித்தனமாக அலைய மாட்டாங்க. அப்போ நாடோடித்தனமாக அலையிறாங்கன்னா அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. அவங்க ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களை சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் என்கிறது.